ஹாய் நியூ மம்ஸ், இது உங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ தான். அதாவது யாழ் குட்டிக்கு லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே ஆக போகுதுங்க. இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆன செகண்ட் டேவே நாங்கள் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். இது ரொம்ப நார்மல், ஃபீவர் இல்லை, ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா நார்மல்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, சரியாயிடும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் சரியே ஆகலை. திரும்பவும் போயிட்டு நாங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். அப்போ பார்த்துட்ட உடனே டாக்டர் வந்துட்டு லைட்டாக குடலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள். அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்தாங்க. 5 மாத குழந்தைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செகண்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கி தான் அந்த மெடிசன்ஸ்லாம் கொடுத்தோமே. அந்த மெடிசன்ஸ்லாம் குடிச்சுமே வந்துட்டு யாழ் குட்டிக்கு வந்துட்டு உடம்பு சரியே ஆகலை. லூஸ் மோஷன் போயிட்டே தான் இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். டாக்டர் யாழ்குட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு சிஎம்பிஏ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவுஸ் மில்க் சார்ந்த எந்த பொருளையுமே சாப்பிடாதீங்க, தயிர், மோர் அப்படின்னு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் வந்துட்டு அடுத்த நாள்லேருந்து எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்ன்னு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து அவருக்கு லூஸ் மோஷன் போன அன்னைக்கு 6 to 7, 7 to 8 அந்த மாதிரி கவுண்ட்டில் வந்துட்டு டாய்லெட் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் எப்போ வந்துட்டு அந்த மாட்டுப்பால் சார்ந்த எல்லா பொருளையும் அவாய்ட் பண்ணணும், அடுத்த நாளே அவருக்கு வந்து 3 to 4, 2 to 3 அந்த மாதிரி வந்துட்டு அவரோட டாய்லெட் கவுண்ட் வந்துட்டு கம்மியாக ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்யூர் ஆகலை. இப்போ வந்துட்டு 1 or 2 டைம் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு டாய்லெட் போகிறாரு. அப்பயும் வந்துட்டு லூஸ் மோஷனாக தான் போகுது. ஒருவேளை அதோட க்யூரிங் பீரியட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆகுமோ என்னமோ தெரியல. பட் கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா திரும்பியும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். பட் நான் இப்போ வந்து நியூ மம்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்க டயரியா போயிட்டே இருக்காங்க, ஸ்டாப் ஆகலை. ஒரு 7 டைம், ஒரு 8 டைம், 9 டைம் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க ஒரு டேக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பயப்படாதீங்க. என்ன மெடிசன் கொடுத்தாலும் அது சரியாகலை அப்படிங்கிறப்ப மேபி வந்து கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜியாக கூட இருக்கலாம். நீங்கள் இன்னொரு தடவை போய்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நாங்களே ஒரு 3 சிட்டிங்ஸ்க்கு மேலே தான் இந்த வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி அலர்ஜி இருக்குன்னே கண்டுபிடிச்சோம். ஸோ நியூ மம்மிஸ் யாராவது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நானும் எனக்கு தெரிஞ்ச சிஎம்பிஏ பற்றின விஷயங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. யாழ்குட்டியின் அன்பு அம்மா.